வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நமது சந்தைகள் ஒரு அபரிமிதமான ஒரு ஏற்றத்துடன் 250 புள்ளிகள் அதிகரித்து இந்த சைக்கலாஜிக்கல் பேரியரை உடைத்து புது உச்சத்தை தொட்டு 26,325 முடிவடைந்தது. மெயினாக ஸ்ட்ராங் ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா, தென் PSU அண்ட் மெட்டல், இவையெல்லாம் சந்தைகளை ஏற்றுவதற்கு முக்கிய காரணிகள் என்று சொல்லலாம். ஸோ ஜிஎஸ்டி ரேட் கட்டு வந்தும் கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னா அபரிமிதமான ஒரு அதிகரிப்பையும் பார்க்க முடிஞ்சது. அதுபோல் PSU பேங்க்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு குவார்ட்டர்லி பேசிஸில் ஒரு ரொபஸ்ட் ரிசல்ட்ஸை Q3 கொடுக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இவையெல்லாம் இருந்து கூட 2025 நிஃப்டி 10% தான் இயர் ஆன் இயர் பேசிஸில் ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஆனால் ஓவராலாக 3 வருஷம் பார்த்தோன்னா 44% கொடுத்துருக்கு. இப்போ எல்லோருக்கும் வரும் வாரம் எப்படி இருக்கும்? ஏன்னா நேற்றைய தினம் யூஎஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, வெனின்சுலா அட்டாக் இல்லையா? ஸோ இதனால் தங்கம், வெள்ளி, குருடாயில் என்ன ஆகும், அதை தவிர இந்திய பங்குச்சந்தை என்னாகும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மேஜர் கேள்வி. ஸோ இதில் இந்த மார்க்கெட் ரேலியும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி. அதுக்கு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல அடுத்த வாரத்துக்கு உண்டான 4 முக்கிய காரணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் 1, நம்மளுடைய Q3 குவார்ட்டர்லி ஏர்னிங் செஷன்ஸ் ஆரம்பிக்கிறது. இரண்டாவது, யூனியன் பட்ஜெட்டினுடைய நாட்கள் குறைந்து கொண்டே வருது இல்லையா? அதனால் அதை பற்றியான விஷயங்கள் மார்க்கெட்டில் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்று. மூன்றாவது, FII ஆக்டிவிட்டி. நான்காவது, நாம் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம்ல, அதாவது டெவலப்மெண்ட் இன் US அண்ட் இந்தியா ட்ரேட் நெகோசியேஷன், அது எவ்வளோ சீக்கிரம் முடியக்கூடும் என்பது ஒரு முக்கிய காரணி. மேலும் இந்த ஏர்னிங் செஷன் அடுத்த வர வாரத்தில் இருக்கிறதுனால அது ரொம்பவுமே பெரிய எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் பெட்டராக வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. ரெண்டாவது, இந்த பட்ஜெட் ஷெட்யூல் சொன்னேன் இல்லையா, அது அடுத்த மாதத்தினுடைய முதல் நாளே வரதுனால ஸோ அதுலேயும் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்கு இல்லையா? ஸோ அதற்கு தகுந்தாற்போல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஒட்டுமொத்தமாக குளோபலில் பார்க்கும் பொழுது 2026 ஒரு ஸ்ட்ராங் நோட்டாக இந்தியாவுக்கு இருக்கக்கூடும். அதாவது குளோபல் மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபேவரபிள் மார்க்கெட்டாக இந்தியா அமையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய நிபுணர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலும் சரி, உலகளவிலும் சரி. ஸோ அதனால் அதனுடைய வாய்ப்பும் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் வரும் வாரத்தில் கீ ஃபேக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டேட்டா என்னன்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் ஜிடிபி வியாழக்கிழமை அன்னைக்கு வர இருக்குது. அதுபோல் யூஎஸில் PMI டேட்டா, லேபர் டேட்டா, ஹவுசிங் லோன் டேட்டா, அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ இதை தவிர இப்பொழுது நேற்று நடந்த ஒரு விஷயத்தினால கோல்டு, சில்வர், குரூடு என்ன சார் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. கோல்டும் விலையேறும், கோல்டை விட சில்வர் அதிகமாக ஏறக்கூடும் என்று எதிர்பார்ப்பு. ஏன்னா அந்த கோல்டு எக்ஸ்போர்ட்ஸ் வரக்கூடிய ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஏதோ பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது, 2ஆம் தேதியிலேருந்து சைனாவும் எக்ஸ்போர்ட்ஸை குறைச்சிருக்காங்க. அதனால் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனோடு இருக்கிறதுனால சில்வர் விலையும் அதிகமாக ஏறும், தங்கமும் ஏறும், அதோட சில்வர் அதிகமாக ஏறும். ஆயிலை பொறுத்தவரையிலையும் ஆயில் ப்ரைஸ் அதிகரிக்கக்கூடும். ஆயில் ப்ரைஸ் அதிகரிச்சதுன்னா ஆயில் ரிலேட்டட் கம்பெனிஸினுடைய அந்த ப்ரைஸில் தான் ஒரு தாக்கம் ஏற்படும். அது தவிர வேறு எதுவும் பெருசாக இருக்காது. பங்குச்சந்தையை பொறுத்தவரை ரிமைன் ஸ்டேபிளாக தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மார்க்கெட் ரேலி கண்டினியூ ஆகுமா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம துறைகளை பார்ப்போம். துறைகளை பார்த்தோம்னா எகைன் ஆட்டோமொபைல் செக்டார் நல்ல பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா ஒரு எதிர்பார்த்ததை விட அபரிமிதமான ஒரு குவார்ட்டர்லி சேல்ஸ். மாருதிலாம் பாருங்கள் என்ன அருமையான சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, பிச்சுட்டு போகுது இந்த ஷேர் ப்ரைஸும். அதேமாதிரி PSU பேங்க்ஸு
அதாவது பிஎஸ்யூ பேங்க்ஸ் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா சைலண்ட்டாக எஃப்ஐலாம் வந்து பணத்தை வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் பிஎஸ்யூ பேங்க்ஸை மெயினாக வந்து ஆர்பிஐ வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்கு. என்னன்னாக்கா இந்த கிராஸ் என்பிஏ வந்து ஒரு 10 வருடத்தினுடைய லோவில் மல்டி இயர் லோவில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பிஎஸ்யூ பேங்க்ஸும் மொமெண்டம் இருக்கக்கூடும். அடுத்தது ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ். அது மாதிரி பிஎஸ்யூவில் வந்து ஸ்டேட் பேங்க் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ பெரிய நெட்வொர்க் வந்து உலகத்திலேயே அது மாதிரி எந்த பேங்க்குக்கும் கிடையாது. ஸோ அது பார்த்திங்கன்னா இதேமாரி பேங்க்லாம் வந்து யூஎஸ்லாம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதனுடைய வேல்யூவேஷனே வேறு. ஆனால் இங்கே நம்ம ஊரில் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் பேங்க் அது வந்து ஒரு அழுத்தத்துடன் இருக்கிறது என்று சொல்லலாம். அதுமாரி ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் பட்ஜெட் நெருங்க சப்சிடியை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய சப்சிடிம்பாங்க. அதனால் சப்சிடியினுடைய இன்ஃபர்மேஷன் வர ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸில் மொமெண்டம் வரும். அடுத்தது ரயில் அண்ட் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ். ஏன்னா இதில் எகைன் அதே தான், பட்ஜெட் நெருங்க கவர்மெண்ட்டினுடைய ஹை ஸ்பெண்டிங் இன் டிஃபென்ஸ் அண்ட் ரயில்வே ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடும். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் அதிகரிப்பாங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ அதனால் அதுவும் வந்து ஏறும். எஃப்எம்சிஜியில் பொறுத்தவரையிலையும் ஒரு பக்கம் இந்த சிகரெட்டுக்கெலாம் டேக்ஸ் ஏற்றி விட்டுருக்காங்க. மறுபுறம் இருக்கக்கூடிய லைக் மேரிகோ, பிரிட்டானியா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மொமெண்டம் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் டெக்னிக்கலாக சந்தைகளை பார்த்தோன்னா ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ அது வந்து போன வாரம் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சது. அதனால் இந்த எப்போ வந்து இந்த 26,250க்கு மேலே மார்க்கெட் முடிவடைந்ததோ, ஸோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெக் ஆஃப் ரேலி வந்து 26,600லேருந்து 27,000 வரலையும் இருக்கக்கூடும். சப்போர்ட்னு பார்த்தோன்னா 26,100, 26,000. ஸோ சேம் இதுதான், பை ஆன் டிப் இஸ் த மந்த்ரா. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுமாரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா இந்த 60,000ங்கிறது வந்து ஒரு கீ ட்ரிகர் லெவல். ஸோ அதுலேருந்து ஏறினதுன்னா ஒரு 1000 பாயிண்ட் ஏறும், 61,000. கீழே வந்து 59,750, 59,500 சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். சந்தைகள் வந்து இந்த யூஎஸ் பெனின்சுலா அட்டாக்னால ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இருக்காது, ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. நமது சந்தைகளில் வந்து வாலட்டிலிட்டி இருக்கும், பட் நாளை தினம் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் டே.